ஹலோ காய்ஸ், அவசரமாக வந்த உதவியாளர் வேலை வாய்ப்பு தான் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பார்க்க போறங்க. ஸோ நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. இந்த சமூக நலத்துறையில தற்காலிக வேலை வாய்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா நினைச்சுக்க வேண்டாம். இது நிரந்தரமான வேலை. இதில் செலக்ட் ஆயிட்டீங்களா உங்களுக்கு 80,000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பர்மனெண்ட் உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிடும். இந்த வேலை மட்டும் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்களுடைய லைஃபே செட்டில் ஆயிடும். ஆனால் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கட்டண விண்ணப்பிக்கிறதுக்கே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டா 20/7/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நின்றுப்பீங்க. ஆனா வயது வரும்போது ஒரு 10 இயர்ஸோ 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்குள்ள வந்தீங்களா நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெனரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பார்த்தீங்கன்னா கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால ஒரே ஒரு லைக் பண்ணிக்க இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலையோட நேம் பார்த்தீங்கன்னா HPCLன்னு சொல்லுவோம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டுங்க. மொத்தம் உங்களுக்கு 116 வேகன்சிங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இளநிலை நிர்வாகிங்க. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை நிர்வாகி தீ மற்றும் பாதுகாப்பு துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17, மூத்த அதிகாரி பார்த்தீங்கன்னா 52 வேகன்சியும், உதவி மேலாளர் 5 வேகன்சி, தலைமை மேலாளர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிங்க. தலைமை மேலாளர், துணை பொது மேலாளர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மூத்த மேலாளர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிங்க. பொருளியல் பாடத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி துணை பொது மேலாளர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. துணை மேலாளர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இதுக்கான சம்பள விவரங்கள் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இளநிலை நிர்வாகி ரசாயன கெமிஸ்ட்ரி நாம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம்ல, அதெல்லாம் 30,000 1,20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுலயே பாருங்க, தீ மற்றும் பாதுகாப்பு துறை அதுக்கு 30,000, மூத்த அதிகாரி சேல்ஸ் துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 சம்பளம், உதவி மேலாளருக்கு உங்களுக்கு 70,000 சம்பளம், திட்ட மேலாளருக்கு 80,000 சம்பளங்க. அதே மாதிரி தலைமை மேலாளர் தொழில்நுட்ப சேவைக்கு உங்களுக்கு 1,00,000 மந்த்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தொழில்நுட்ப சேவை துணை பொது மேலாளருக்கு 1,20,000 கொடுக்குறாங்க. மூத்த மேலாளருக்கு பாருங்க 90,000 பார்த்தீங்கன்னா சம்பளமா கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாதீங்க, தலைமை மேலாளருக்கு 1,00,000, துணை பொது மேலாளருக்கு 1,20,000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புலாம் கிடைச்சுன்னா மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 கிடைக்கும் போது இயருக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்கங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருங்க. இது பார்த்தீங்கன்னா போதுமானது. இது பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும்தான். இது இல்லாத அலவன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயின்னு சொல்லலாம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணுங்க. ஏன்னா இவ்வளவு சம்பளம் கொடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்க. ஸோ அதனால நிறையா பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் சொல்கிறேன் வாங்க. வேதியியல் பார்த்தீங்கன்னா வேதியியல் பொருளியல்ல 3 ஆண்டு பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீ மற்றும் பாதுகாப்பு துறையில இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு பார்த்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். விற்பனை துறை, இந்த விற்பனை துறை பார்த்தீங்கன்னா இயந்திரவியல், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், மின்சாரவியல், கருவியல், வேதியியல், குடிசார் பொறியியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா MBA படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா ஹை லெவல்ல சேலரிங்கும் போது அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிளா இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி உதவி மேலாளர், திட்ட மேலாளர் இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். 6 முதல் 9 ஆண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தலைமை மேலாளருக்கு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. இதுக்கு சேலரி அதிகம். 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு MBA படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MBA படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கான வயது வரவும் பார்க்கலாம். இளநிலை நிர்வாகிக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு கொடுத்துருக்காங்க. மூத்த நிர்வாகிக்கு பாருங்க 29 வயதும், உதவி மேலாளருக்கு 31 34 வயது மட்டும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தலைமை மேலாளருக்கு 31ங்க. மூத்த மேலாளருக்கு 45, துணை பொது மேலாளருக்கு 42ங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
பட்டியல் சாதியினர், பழங்குடியினருக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டர் அடிப்படையிலான சோதனை, அடுத்து எழுத்துத் தேர்வு, குழுப்பணி, உளவியல் அளவீட்டு மதிப்பீடு, திறன் சோதனை, தனிப்பட்ட நேர்காணல், தொழில்நுட்ப நேர்காணல், உடல் தகுதி, செயல்திறன் சோதனை, பொருந்தினால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இத்தனை சோதனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாஸ் பண்ணா தாங்க ரூ. 1,00,000 சம்பளம். ரூ. 1,00,000 சம்பளங்கும்போது எடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துற மாட்டாங்க. இவ்ளோ ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் பாருங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதர விண்ணப்பதாரருக்கு ரூ. 1,180 குடுக்குறாங்க. உங்களுக்கு ரூ. 1,00,000 மேல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் குடுக்குறோம். நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,180 நீங்க பே பண்ண மாட்டீங்களா? பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கான முக்கிய தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இணைய வழியில வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதுங்க. ஜூலை 20 வந்து பார்த்தீங்கன்னா குளோஸ் ஆகுதுங்க. ஒரு 20 டேஸ் குடுத்துருக்காங்க. அந்த 20 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உடனடியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.